ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்னைக்கு இந்த லிஸ்டிங் வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இதுவரையும் இந்தியாவில் ரிலீஸ் ஆக போகிற மோஸ்ட் ஹைப்டு மூவிஸ்லாம் என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த லிஸ்டிங் வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு பர்டிகுலர் ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஹைப் ஏறி இருக்கும். அந்த ஒரு படம் வரதை பற்றி இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைப்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கும். அந்தளவு ரொம்ப முக்கியமான படங்கள்லாம் என்ன அப்படின்றத இன்றைக்கி இந்த லிஸ்டிங் வீடியோலாம் பார்த்துடலாம். தென் இது மட்டும் இல்லாமல் கரெக்டாக இந்த வீடியோ லான்ச் ஆகிற டைமில் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கூலியோட ட்ரெய்லர் நெருங்கியிருக்கும். மேபி கூலியோட ட்ரெய்லர் வந்திருக்க கூட செய்யலாம். அப்படி ஒரு வேளை கூலியோட ட்ரெய்லர் வந்துருச்சுன்னா பிரேக் டவுன் ஒர்க்ல நாங்கள் இருக்கோம்னு அர்த்தம். ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க. நிச்சயமா நைட்டு 9 மணிக்குள்ள இல்லை 9:30க்குள்ள ட்ரெய்லர் பிரேக் டவுன் கண்டிப்பாா வந்துடும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது ட்ரிபிள் ஆர் படம் சீக்வல் ஃபிலிம்லாம் இல்லை. இது வந்து ராஜமௌழி சாரோட ஒரு ஃபிலிம். இல்லை, பாகுபலி 2க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பிரம்மாண்ட படம் எடுக்கிறாரு. அந்த ஒரு படம் என்ன மாதிரி இருக்கலாம், அதுவும் ஒரு மல்டி ஸ்டார் ஃபிலிம் சொல்லிட்டு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிம் அப்படின்றனாலே ஒரு பெரிய ஹைப் இந்த ஒரு படத்துக்கு கிரியேட் ஆச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆக்டர்ஸ் லைக் பாலிவுட்ல இருந்து ஆலியா பட், அஜய் தேவ்கன், என்டிஆர், அதுக்கப்புறம் ராம் சரண், இது மாதிரி ரொம்பவே முக்கியமான ஸ்டார் காஸ்ட்லாம் வந்து வச்சு ஒரு பெரிய ஹைப்டு ப்ராஜெக்டா அந்த வருஷத்துல இந்த படம் இந்தியாவில் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆர் கலெக்ட் பண்ணிச்சு. கொஞ்சம் கோச்சுக்காதீங்க, ஒரு சிலர் புது வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நினைச்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கோல்டு, அதனால தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. சரி, ஓகே, இப்போ வாங்க அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களை பார்க்கலாம். லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது விக்ரம் படம் நார்மலான ஒரு ஆஸ் யூஷுவல் ஃபிலிமாக தான் ஸ்டார்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு படத்தோட ரிலீஸ் டேட் கிட்ட நெருங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தோட ஹைப் வந்து எங்கேயோ போச்சு. அதுலேயும் பர்டிகுலராக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இந்தியாவையுமே வந்து உழுக்கிற மாதிரியான ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்தது. லைக் இந்த படம் வந்து ஒரு புது சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வந்து கிக் ஸ்டார்ட் பண்ண போகுது, இது வந்து கைதி படத்தோட லிங்க் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் ரூமர்ஸாக அந்த டைம்ல கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. ஒரு பெரிய கேமியோ வருது, ஒரு பெரிய ஆக்டரோட கேமியோ, ஆக்டர் சூர்யால இருக்காரு. இது மாதிரியான பெரிய பெரிய டாக்ஸ்லாம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பெருசா ஒரு பெரிய பிரளயமே உருவாக்கி இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் ட்விட்டர் அக்கௌண்ட்ல டைரக்டர் லோகேஷ் கனகராஜா அபிஷியலா கைதி படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை போய் பாருங்க அப்படின்னு போட்டது இன்னும் ஒரு பெரிய ஹைப்பே கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னே சொல்லணும். லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது புஷ்பா 2. புஷ்பா 1 வந்து பார்த்தீங்கன்னா பெரிதளவில் பலரையும் கவர்லனாலும் இன்ட்ரெஸ்டிங்காக அதை ஒரு சீக்வலுக்கு வந்து ஒரு லீடு வச்சு ஹைப்பாக முடிச்சிருப்பாங்க. லைக் ஃபகத் ஃபாசில வந்து வம்பு கிழுத்துட்டு புஷ்பா கிளம்பிட்டாரு. ஸோ இப்போ அடுத்து இவங்க 2 பேருக்கான கிளாஷ் என்ன மாதிரியா போகுது, புஷ்பாவோட ரைஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு மீட்டரை சூப்பராக செட் பண்ணிட்டு முடிச்சு வச்சிருப்பாங்க. தென் இது மட்டும் இல்லாமல் கமர்ஷியலி அதை அந்த ஆஸ்பெக்ட்ல இந்த ஒரு படம் நல்ல ரீச்சை வந்து கொண்டு போய் சேர்ந்தது. இதன் காரணமாக ஒரு ஹைப் வந்து இந்த படத்துக்கு கிரியேட் ஆச்சு. அந்த ஹைப்பை கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணாம சூப்பரா அதை எலிவேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஒரு படத்தை பிரசன்ட் பண்ணி ஒரு பெரிய பிளாக் பஸ்டரா அந்த ஒரு வருஷத்துல புஷ்பா 2 அமைச்சாங்க. லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது லியோ. இந்த ஒரு படத்துக்கு இருந்த ஹைப் தமிழ் சினிமால இருந்த எந்த படத்துக்குமே இந்த அளவு ஹைப் ஏற்றிருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உச்சகட்ட ஹைப் ஏற்றினாங்க அந்த டைம்ல. லைக் விக்ரம்க்கு அடுத்து வரக்கூடிய ஒரு படம், ஸோ எல்சியூக்குள்ள இந்த ஒரு படம் வருதா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கொஸ்டின் மார்க் விட்டாங்க. இப்படி ஒரு பெரிய ஹைப்பே இந்த ஒரு படத்துக்கு கிரியேட் ஆச்சு. மாஸ்டருக்கு அப்புறம் இந்த ஒரு காம்பினேஷன் சேர்றாங்க. ஆக்டர் விஜய் சார் வேற, அவருக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு ரீசனா இருந்து அந்த வருஷத்தோட ஒரு பெரிய ஆன்டிசிபேட்டட் அண்ட் பெரிய ஹைப்பான ஒரு ப்ராஜெக்டா வந்து பாத்தீங்கன்னா லியோ இருந்தது. எல்லா சோசியல் மீடியாஸ்லயும் டாப் ஹேஷ்டாக்ஸ்ல வந்து தளபதி விஜய் அண்ட் லியோ தான் வந்து பாத்தீங்கன்னா வந்தது. அந்த அளவு ஒரு பெரிய சச்சபிள் பிலிமாவும் ஒரு பெரிய ஹைப்டு பிலிமாவும் அந்த இயர்ல லியோ பிலிம் இருந்தது. லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது கூலி. லியோக்கு அப்புறம் தமிழ் சினிமால அதுக்கும் மேல ஒரு ஹைப்பை செட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு படமா கூலி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பயங்கரமா கூலியோட ஹைப் தான் போயிட்டு இருக்கு. ஆல் ஓவர் இந்தியாக்கே கூலி ஃபீவர் தான் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஏ ரேட்டட் வேற சென்சார் சொல்லியிருக்காங்க, என்னென்னமோ ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. லைக் அமேசான் டெலிவரி கார்ட்போர்ட் பாக்ஸ்ல இந்த படத்தோட போஸ்டர்ஸ் வச்சு இது பண்றாங்க. வித்தவுட் எல்சியூ அதை வச்சே இவ்வளோ ஹைப்பை கிரியேட் பண்றதெல்லாம் ஒரு அசாதாரணமான விஷயம். ஒவ்வொரு ஆக்டர்ஸ் அவங்கவுங்களோட ஆஸ்பெக்டிவ்ல என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அந்த படத்தை வச்சு போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய ஹைப்பே செட் பண்ணியிருக்காரு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். அதுலயும் வித்தவுட் எல்சியூ, இது எல்சியூ இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இந்த ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கிறது தான் அதுல ஆச்சரியமே. லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது கேஜிஎஃப் சாப்டர் 2. கேஜிஎஃப் சாப்டர் 1 பலராலும் இந்த ஒரு படம் வந்து பெரிய படமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இதை அசால்ட்டா விட்டுருப்பாங்க ஆஃப்டர் ஓடிடி ரிலீஸ். ஸோ தியேட்டர்ல கூட நிறைய பேர் கேஜிஎஃப் மிஸ் பண்ணிருக்க சான்சஸ் இருக்கு. சாப்டர் 1 நான்லாம் தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேன். இது பெரிய படமாவே தெரியல. நிறைய பேர் வேர்ட் ஆஃப் மவுத்ல இது நல்ல படம், சூப்பர் படம்னு சொல்லி தான் நான் அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தேன். இது மாதிரி நிறைய பேர்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஓடிடியில் ஸ்ட்ரைக் ஆனதான் கேஜிஎஃப், ஓடிடி சேட்டலைட். சாப்டர் 1 முடிஞ்ச விதம், அந்த ஒரு டோட்டல் ஃபிலிம் செட் பண்ணி வச்ச அந்த ஒரு ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2க்கு ஒரு பெரிய
ஓப்பனிங்கே கொடுத்தது. ஒரு பெரிய ஹைப்டு ப்ராஜெக்டாகவும் அந்த வருஷத்தில் வந்து கேஜிஎஃப் சாப்டர் 2 மாறுச்சு. அந்த விதத்தில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா, அந்தளவு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியா இல்லாத சாண்டல்வுட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1000 crore அடிச்சாங்க. அந்தளவு ஒரு ஹைப்பை செட் பண்ண ஒரு ப்ராஜெக்டாக கேஜிஎஃப் சாப்டர் 2 இருந்தது. ஸோ ஃபைனலி நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது பாகுபலி 2. இந்த லிஸ்ட்டில் எத்தனை படங்கள் இருந்தாலும் ஓஜி கிரியேட்டர், ஓஜி ஹைப் ஏற்றுன ஒரு ப்ராஜெக்ட்னா அது நிச்சயமாக பாகுபலி 2 தான். அது எல்லாரும் ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா கட்டப்பாக எதுக்கு பாகுபலியை கொண்டாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வச்சு எவ்வளோ ஹைப் ஏற்ற முடியுமோ அவ்வளோ ஹைப் ஏற்றினாங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய பார்ட் ஃபிலிமுக்கு பயங்கரமான ஒரு ஹைப்புங்க. லைக் பாகுபலி 1 ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை கிரியேட் பண்ணுச்சு, ஒரு பெரிய ஹைப்பையும் கிரியேட் பண்ணுச்சு. அந்த ஒரு ஹைப் பார்ட் 2க்கு சூப்பராக எலிவேட் பண்ணியும் கொண்டு போச்சு. 2017 அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பாகுபலி 2 அந்த படத்துக்கான ரிலீசிங், ஓப்பனிங் இதெல்லாம் வந்து பிச்சுக்குச்சுன்னு சொல்லலாம். அந்த டைம்ல 1000 crores எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்க நம்பர்ஸ் அப்படின்லாம் கேட்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஆச்சரியம். அதுவும் டோலிவுட் இது பண்ணுது, அந்த அளவு ஒரு பெரிய மார்க்கெட்டை பிரீச் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்லாம் ஆல் ஓவர் இந்தியாவும் அசந்து போய் பார்த்த ஒரு சம்பவம் அப்படின்னே சொல்லணும். ஃபர்ஸ்ட் அதை உடைச்சு அந்த ஒரு ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணது எனக்கு தெரிஞ்சு பாகுபலி 2 தான். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. சரியாக ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.